திங்களடி சடைப்பெருமான் பூசை ஆற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவிவரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளர்மன்றே. இந்திரன் வழிபட்ட சிந்தாமணி விநாயகர். அதன் பிறகு தெய்வேந்திரன் கதம்பவனத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு குளக்கரையில் அதிக பிரகாசம் வாய்ந்த சலவை கற்களினால் கோயில் ஒன்று கட்டினான். அந்த ஆலயத்தில் வேதாகம விதிப்படி கணேச பெருமானை பிரதிஷ்டை செய்து சகல திரவியங்களுடன் நாள்தோறும் பூஜை செய்து ஐம்புலங்களையும் வென்றடக்கி இரு கண்களையும் மூக்கு நுனியில் நிறுத்தி விநாயக பெருமானின் பாதக்கமலங்களை மனதில் திருத்தி பயபக்தியோடு சதாச்சிர மந்திரத்தை தியானித்து பூஜை செய்து வந்தான். அவ்விதம் ஆகாரம் இல்லாமல் 1000 வருஷ காலம் அவன் தவன் செய்தான். அதன் விளைவாக யானைமுக விநாயக கடவுள் சிங்க வாகனத்தில் ஏறி தும்பிக்கையின் ருத்ராகத்தை ஏந்தியவாறு தெய்வேந்திரனின் கண்ணெதிரே காட்சியளித்தார். தெய்வேந்திரன் அளவு கடந்த பயபக்தியுடன் தன்னிரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து பூமியில் தன் உடல் பொருந்தும்படியாக கீழே விழுந்து வணங்கினான். பிறகு மீண்டும் எழுந்து நின்று உடல் முழுவதும் ஆனந்த சிலிப்புடன் அப்பெருமானை சுற்றி வலம் வந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோடு பலவாறாகவும் போற்றி துதித்தான். அவனை விநாயகர் அன்பு ததும்ப பார்த்து உனக்கு வேண்டிய வரங்கள் என்ன என்று புன்சிரிப்போடு கேட்டார். அனைத்துலகிற்கும் ஆதார புருஷரே, சுவர்க்கலோகத்தை ஆளும் பதவியை எனக்கு முன்பு தந்தருளினீர். அதை சகல போகங்களோடும் பெருமையோடும் ஒருவித விக்கினமின்றி அரசாள்வதற்காக பிரம்மா உபதேசித்த சராச்சர மந்திரத்தை சிறிது மறந்ததால் பெரிதும் அவதிப்பட்டேன். பிறகு பிரகஸ்பதியால் மந்திர உபதேசம் பெற்று அல்லல் அனைத்தும் தீர்ந்து 1000 கண்களும் பெற்றேன். உம் தரிசனம் காண பெற்றேன். உம் திருவடிகளில் அடியனுக்கு நீக்கமில்லாத பக்தி இருக்கும்படியாக வரமருள வேண்டும். மேலும் இந்த புண்ணிய தலத்தில் நான் வணங்கி வழிபட்டு வரும் உம்முடைய பிரதிமைக்கு சிந்தாமணி விநாயகர் என்றும், இந்த இடத்திற்கு சகரம் என்றும், இந்த நீர்நிலைக்கு சிந்தாமணி தீர்த்தம் என்றும், இந்நகரத்திற்கு கதம்ப நகரம் என்றும் பெயர் வழங்கி வர வேண்டும். இக்கதம்ப நகரத்தில் வசித்து வரும் அனைவரும் சிந்தாமணி தீர்த்தத்தில் நீராடி உம்முடைய திரு உருவமாக காட்சி தரும் சிந்தாமணி விநாயகரை வணங்கி துதிப்பார்களானால் அவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு எனப்படும் 4 புருஷார்த்தங்களும் கிடைக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று இந்திரன் வேண்டினான். கணேசமூர்த்தியும் அவ்வாறே ஆகுக என்று வரங்கள் தந்து மறைந்தார். அன்பிறகு தெய்வேந்திரன் சிந்தாமணி விநாயகரை மீண்டும் வழிபட்டு சராச்சிர மந்திரத்தை ஜபித்துவிட்டு தனது தேவலோகத்திற்கு சென்று அங்கு எந்தவித இன்னல்களும் இல்லாமல் பரிபாலனத்தை செவ்வனை நடத்தி வந்தார். இவ்வாறு கதை கூறிய நாரதர், ருக்குமாந்த ராஜாவே, நீயும் அந்த விநாயகமூர்த்தியை சரணடைந்து பூஜித்து வந்தால் உன் தொடுநோய் நீங்குவதோடு பல வரங்களையும் பெற்று சிறப்படைவாய் என்றார். திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரப்பின் அடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாதான் அங்கவன் வைச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளரும் அன்றே.